இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்ததானே அவருடைய வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, யாருமே உனக்கு எதிராக எழும்ப மாட்டாங்கன்ற அர்த்தம் இல்ல. யாருமே உங்களுக்கு விரோதமாக வர மாட்டாங்கன்ற அர்த்தம் இல்ல. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் உங்களை தொடர்ந்து எதிர்த்து நிற்க முடியாது என்பதுதான் இதனுடைய வசனத்தின் அர்த்தம். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வரலாம், எதிராளிகள் எழும்பலாம், ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து நின்று உங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா சொல்றார். எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, shall not any man able to stand before you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களால நிற்க முடியாது. not able அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்களால உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, எனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால, நீங்கள் உங்களை எதிர்க்கிறவர்களை எதிர்த்து நிற்பதனால உங்களை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. 2 கூட்டத்தார் நிற்கும் பொழுது, அடுத்து 2 பலசாலிகள் இருக்கும் பொழுது, யார் மிகுந்த பலமுள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். பலனில குன்றி போகிறவர்கள் சீக்கிரத்துல விழுந்து விடுவார்கள். இங்க சொல்லப்படக்கூடிய காரியம், உலகத்துல நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு விரோதமாக எழும்புறவங்க நிற்க முடியாது. அப்போ கர்த்தர் யார் பட்சத்துல இருக்கிறாரு? உங்களை எதிர்க்கிறவர்கள் பட்சத்தில் இருக்கிறாரா அல்லது உங்க பட்சத்துல கர்த்தர் இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறதுனால, அதனாலதான் அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப நமக்கு விரோதமாக எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், போராட்டமும், தோல்வியும் நிற்க முடியாததற்கான காரணம் என்னவென்றால், கர்த்தர் என்னோடு கூட நிற்கிறார். ஹல்லேலூயா. என்னை எதிர்க்கிறவங்க எனக்கு எதிராக நிற்கிறாங்க, ஆனா எனக்கு துணை செய்கிற கர்த்தர் என் பக்கத்தில் நிற்கிறார். விரோதமாய் யாராலும் நிற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம் பட்சத்துல நமக்கு ஆதரவா இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக ஒருத்தர் அல்ல, ஏராளமான கூட்டத்தார், ஏராளமான பிரச்சனைகள் எழும்பினாலும் அது நமக்கு விரோதமாக, சத்தமா சொல்லுங்க, நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்குது. நீங்க பயந்து பரிதாபமா சொன்னீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க, அது நிமிர்ந்து நின்னுடும். பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச வார்த்தையின் அறிக்கை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் செயலில் நீங்க பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால், கிரியை இல்லாத விசுவாசம், ஆமா, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய விசுவாசம் வார்த்தை என்கிற கிரியையினால வெளிப்பட வேண்டும். நம்ம சொல்லும் பொழுது எனக்கு விரோதமா ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க. நம்ம என்னமோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல, எனக்கு விரோதமாக ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து சொல்லும் பொழுதுதான் எதிராளி பிசாசு வெட்கப்படுவான். நம்ம 1008 பிரச்சனை பார்த்துட்டு பயந்து நடுங்கிட்டு இருந்தோம்னா பேதுருவை போல சமுத்திரத்துல என்ன ஆயிடுவோம்? மூழ்கிடுவோம். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு, அதோடு கூட சேர்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்புறம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இப்ப யோசுவாவை இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை ஒரு புதிய தலைவனா கர்த்தர் கொண்டு வராரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை யோசுவாவுடைய கரத்துல கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா இந்த பொறுப்பு அவனுடைய பலத்திற்கும், அவனுடைய அனுபவத்திற்கும், அவனுடைய ஞானத்திற்கும் பல மடங்கு மிஞ்சினது.
திரளான இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வர்ற வரைக்கும், கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுக்கிற வரைக்கும் அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க, அந்த ஜனங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி மோசைக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணாங்க, அவர்கள் நிமித்தமாக மோசை என்னென்ன சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாரு, எல்லாவற்றையும் கூட இருந்து தெளிவாக பார்த்தவன் தான் யோசுவா. இப்போ மோசையினுடைய இடத்துல யோசுவாவை கர்த்தர் வைத்து சொல்றாரு, நீ நடத்தணும் ஜனங்களை சொல்லும் பொழுது, இப்ப யோசுவாவுடைய மனநிலை ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் இத்தனை வருடங்கள் எல்லாவற்றையும் நன்றாக பார்த்தவன், இப்படிப்பட்ட ஜனங்களை கண்டிப்பா என்னால நடத்த முடியாதுன்னு அவன் சொல்லிட போறான்றதுக்காக கர்த்தர் யோசுவாவை பேசவே விடல. மோசையாவது சொன்னாரு, வா உன்னை எகிப்துக்கு கொண்டு போறேன், பார்வோனிடத்துல நீ பேசி என் ஜனங்களை கொண்டு வானும் பொழுது, அடுத்தது மோசே சொல்றாரு, வேண்டாம் நான் ஏமாத்துறோம் அப்படின்ற அநேக காரியத்திலே சாக்கு போக்கு சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் யோசுவாவிடத்துல பதிலே பேச விடாம அவரே முழு காரியத்தை பேசி முடிச்சிடறாரு பாருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு. அங்க யோசுவாவுக்கு என்ன பண்ணல ஆண்டவர்? கேப்பே கொடுக்கல. எங்க அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்து என்னால முடியாது, என்னை விட்டுருங்கன்னு எங்க சொல்லிட போறான்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை குறித்து சொல்லி அவனை அப்படியே கண்டினியூஸா அவனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பயப்படக்கூடிய எண்ணத்திற்குள்ளேயே யோசுவா போக விடாம கர்த்தர் அவனை தன்னுடைய வார்த்தையினாலே அவனை திடப்படுத்தி அவனை பலப்படுத்தி தேற்றினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்கேயாவது யோசுவா பேச வைத்தாரா? அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேசிட்டார். நீ இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், நான் உன் கூட இருப்பேன், நீ இப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம வாசித்த யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருக்கிறதான வார்த்தைக்கு நடுவில் ஒரு பேக் போனாக ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதங்களையும் இணைக்கிற ஒரு வார்த்தையாக எது இருக்கிறது என்று சொன்னால், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை தான் அந்த வசனத்திலேயே நடுமையத்துல இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த 2 வாக்கியத்திற்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகத்துல கொண்டு வராரு. என்ன கொண்டு வராருன்னா, அப்ப நான் உன் கூட இருப்பேன். எப்படி இருப்பேன் தெரியுமா? நான் மோசையோடு கூட எப்படி இருந்தனோ அப்படியே உன் கூட இருப்பேன்றார். ஹல்லேலூயா. இப்போ இதை சொல்லும் பொழுதே யோசுவாவுக்கு தெரியும் ஆண்டவர் மோசையோடு கூட எந்தெந்த சூழ்நிலையில எப்படி இருந்தார். ஈஸியா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ண இடத்துல ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் தெளிவாக பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம ஒரு நபரை வைத்து முழு காரியத்தையும் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லிடுறாரு. எப்படி இருப்பேன்னு சொல்றாரு? சொல்லுங்க, எப்படி இருப்பேன்னு சொல்றாரு? மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், அவ்வளவுதான். இப்படிலாம் இருப்பான் அப்படிலாம் செய்வேன் ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மோசையின் வாழ்க்கையை நன்றாக யோசுவா அறிந்திருக்கிறார். இப்ப மோசையோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படியே உன் கூட இருப்பேன்னு சொல்லும் பொழுது இப்ப யோசுவாவுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்குது. ஆண்டவர் எப்படிலாம் என் கூட இருப்பாரு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும் பொழுது யோசுவாவுக்கு எது பதிலா வந்திருக்கும்னா, மோசையின் காரியத்தை யோசித்திருப்பாரு. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நிலையில ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார், ஓ அப்படியே என்னோடு கூட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற உங்களிடத்துல கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன். இன்னும் சொல்ல போனா மோசையோடும் யோசுவாவோடும் இருந்தது போல கர்த்தர் உங்க கூட இருப்பேன்றார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் 2 லீடர்ஸ் எக்ஸாம்பிள், மோசையும்
யோசுவாவும். ஹல்லேலூயா. ஒரு மோசேயுடைய காரியத்தை அறிந்த யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரித்து யுத்தம் பண்ணி ஜெயித்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருப்பான் என்று சொன்னால், மோசேயும் யோசுவாவையும் அறிந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை 100% செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்தரிக்கணும் கர்த்தர் பிளான் பண்ணிருக்கிறாரோ அதை அனைத்தும் நீங்க சுதந்தரிப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. முக்கியமான காரியம், என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை, நான் மோசேயோடு இருந்தது போல, as he was with Moses. மோசேயோடு அவர் இருந்தது போலதான் யோசுவாவோடு கூட இருந்தார். இன்றைக்கு கொஞ்ச நேரத்துல மோசேயோடு கூட அவர் எப்படி இருந்தார் என்றதை உங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருப்பேன் என்று இப்பொழுது வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா, அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் இருப்பார். ஆமென். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பெண்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க போல இருக்குது. பார்வோன் அன்னைக்கு என்ன சொல்றான்? பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போட்டுருங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட விட்டுருங்க. பெண்கள் எல்லாம் ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். இந்த 2 காரியத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். போதும். இப்ப வாசித்த இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் பிறப்பே ஒரு முடிவாக தான் ஆரம்பிக்கிறது. மோசேயின் பிறப்பு முடிவு. ஏனென்றால் மோசே பிறப்பதற்கு முன்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. பார்வோனால பிறக்கிற எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணணும்? தூக்கி நதியில போட்டு கொன்னுறணும். இப்ப மோசே பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு ஒரு முடிவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, செய்தியை கவனிச்சீங்கன்னா தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மோசே பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருந்தது? முடிவு அவன் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு சட்டம் வந்துருச்சு. பிறக்கிறதுக்கு முன்பாகவே மோசேக்கு ஒரு முடிவு எழுதப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் பிறந்த பிறகு அவங்க வீட்டுல அந்த குழந்தை எவ்வளவு நாள் வளர்க்குறாங்க? 3 மாதம் எப்படியாவது மறைச்சு அவங்க வீட்டார் அவனை வளர்க்குறாங்க. 3 மாசம் ஆன பிறகு என்ன பண்ண முடியல? அத அடக்க முடியல. வீல்னு கத்திருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? சத்தம் போட்டு இந்த சத்தம் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அடக்க முடியாம இருந்திருக்கும். இப்போ இந்த சத்தம் அங்க இருக்கிறதான பார்வோனுடைய போர் சேவகர்களுடைய காதுல கேட்டு விட்டால் அந்த குழந்தைய மோசைய மாத்திரம் கொலை செய்ய மாட்டாங்க, அந்த குடும்பம் முழுவதையும் கொலை பண்ணிடுவான் பார்வோன். ஏனென்றால் ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி செயல்பட்டதுனால குடும்பம் முழுவதும் அழிஞ்சு போயிடும். ஆகவேதான் மோசையினுடைய தாய் தகப்பன் அவங்க குடும்பத்தார் என்ன பண்றாங்க? அந்த குழந்தையை எடுத்து அதற்கு ஒரு நாணல் பட்டியை செய்து அதுல வைத்து நதியோரமா இருக்கிற நாளில் நடுவில் வைத்துறாங்க. மோசையின் பிறப்பு அவனுடைய முடிவா இருந்தது. மோசையோடு கூட இருந்ததான அந்த ஜனங்கள் வீட்டார் அவனை உயிரோடு கூட வளர்க்க முடியவே இல்லை. அது மாத்திரமல்ல, மோசே வளர்ந்த பிறகும் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கும் பொழுது எபிரேயனுக்காக ஒரு எகிப்தியனை கொலை செய்து விடுகிறான். அதற்கு பின்பு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அங்கே மறுபடியும் போய் அவன் நியாயம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அங்கே மோசே எதிர்த்து அவர்கள் கேட்கிறாங்க. இந்த விஷயம் பார்வோன் காதுக்கு போயிடுது, மோசே ஏற்கனவே ஒரு எகிப்தியனை கொலை செய்து விட்டான் என்று சொல்லி இப்பொழுது பார்வோன் மோசே கொலை செய்யும்படியாக மோசையை பிளான் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டான்.
முதலாவது காரியம் என்ன தெரியுமா? மோசே மரணத்துக்கு ஏதுவான ஆரம்பத்தில் இருந்தான். மோசேனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு நேரா இருந்தது. இப்படி இருந்த மோசேயுடைய வாழ்க்கையை கர்த்தர் மோசையோடு இருந்து அவனை விட்டு விலகவும் இல்லை. அவனை ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? மோசே மரித்து போனானா குழந்தையில? பார்வோன் நினைத்தபடி மோசே கொலை செய்யப்பட்டானா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு மறைவாக உங்களுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி யார் நினைத்தாலும், எந்த வியாதிகள் உங்களுக்குள்ள வந்தாலும், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்றேன். ஹல்லேலூயா. உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. முதலாவது மோசை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் தெரியுமா? அவனுக்கு ஜீவ தயாபரரா இருந்தார், ஜீவனை கொடுக்கிறவரா இருந்தார். அவன் மரணத்துக்கு ஏதுவானவனா இருந்தான். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனாலதான் அவன் மரிக்கல. ஹல்லேலூயா. கடைசியில மோசையை அடக்கம் பண்ணினது யாரு? கர்த்தரே அடக்கம் பண்ணினாரு. ஹல்லேலூயா. ஆனா ஆரம்பத்திலே அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு ஒரு முடிவு எழுதப்பட்டது. அவன் வளர்ந்த பிறகு அவனை கொலை செய்ய முடியாத பார்வோன் தேடினான். ஆமென். ஆனாலும் கர்த்தர் மோசையோடு இருந்தபடினாலே அவன் பிறப்பிலிருந்து அவன் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்போ உங்களை அழிக்க யாராலையும் முடியாது, எந்த வியாதியினாலும் முடியாது, எந்த பிரச்சனைனாலும் முடியாது. குழந்தையா பிறந்த மோசைக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது பாருங்க. அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் தெரியாது, பிறந்த பிறகு அதுக்கு தெரியாது. ஆனா இது பிறக்கும் பொழுதே அவன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆண்டுகளுக்கு பின்பு, 40 ஆண்டுகளுக்கு பின்பு, 80 ஆண்டுகளுக்கு பின்பு அவனை நான் இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக மாற்றி கொண்டு வர போகிறேன். என்னுடைய ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிற இவன் தான் இப்பொழுது குழந்தையா இருக்கிறான். கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு பிறகு வைத்திருந்த திட்டம், அவன் குழந்தையா இருக்கும் பொழுதே கர்த்தர் அதை அறிந்திருந்ததுனால அவனை எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்கல. அப்போ நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க பிறக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில எந்தெந்த வருடத்துல எந்தெந்த காலங்களில் என்னென்னலாம் உங்களை கொண்டு செய்யணும், உங்களுக்கு செய்யணும் கர்த்தர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு. நீங்க மரிக்க மாட்டீங்க, நீங்க அழிந்து போக மாட்டீங்க, உங்க குடும்பம் அழிந்து போகாது. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒருவேளை இப்போ தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு மறைவாக எந்த காரியம் உங்களை அழிக்க முற்பட்டாலும் சரி, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. You will not die. நீங்க உங்க சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு நீங்க வர மாட்டீங்க. முடிவே நிர்ணயிக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த முடிவை துவக்கமாக மாற்றினார். மோசையின் துவக்கத்தை பார்வோன் முடிவுக்கு கொண்டு வந்தான். பார்வோன் கொண்டு வந்த முடிவை தேவன் துவக்கமா மாற்றினார். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு முடிவை கொண்டு வரலாம், ஆனா உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற முடிவை துவக்கமாக மாற்றி உங்களை கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது தேவன் அவனை பாதுகாத்தார். இரண்டாவது, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம் அல்லவா, 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி போதும். அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்ட மோசேயினுடைய சகோதரி தன்னுடைய சகோதரனாகிய அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கும்படியாக அதை தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பார்வோனால ஒரு கட்டளை பிறந்துருச்சு, எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படணும். இப்போ அவங்களால, அவங்க மோசேயுடைய அம்மாவாலையும் அவனை காப்பாற்ற முடியல, அவங்க தகப்பனால காப்பாற்ற முடியல, அவங்க அண்ணன் ஆரோனால காப்பாற்ற முடியல, அவனுடைய சகோதரி மீரியாமாலையும் காப்பாற்ற முடியல. இப்ப குடும்பத்தார் அனைவருமே என்ன பண்றாங்க, மோசைக்கு ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த குழந்தை அதுல வச்சு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது எதை காண்பிக்கிறது? மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை. மனிதர்களால கைவிடப்பட்ட, சொந்த குடும்பமே கை வச்சிருச்சு. யார் காப்பாற்றணும்னு நினைச்சாங்களோ ஒரு கட்டத்தில் அவங்களால காப்பாற்ற முடியல. கடைசியில கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க?
நாணலுக்கு நடுவுல வைத்து விட்டார்கள். வைத்து விட்டு தூரத்துல இருந்து தான் பாக்குறான். என்ன சம்பவிக்கும்? அவன் அப்படியே அழுது அழுது மரித்து போகுது அந்த குழந்தை. இல்ல யாராவது வந்து கொண்டு போய் பார்வோனிடத்துல காண்பித்து அதை நதியில தூக்கி போட போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் காப்பாற்ற முடியல. அவள் சொந்த சகோதரி அவனை கைவிட்டாள். அந்த குழந்தை கைவிட்டு தூரத்துல நின்று வேடிக்கை பார்க்கறான். இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, உங்களை உருவாக்கி உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவ என்ன சம்பவிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவர் இவனை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனம், நீங்கள் அழிந்து போவீர்களா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருமா? நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்வீர்களா? என்ன நடக்கும்னு சொல்லி வேடிக்கை பார்க்கலாம்னு பல கண்கள் உங்களை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் உறவுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் சத்துருக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. யாரு வேடிக்கை பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய திட்டத்தின் பார்வை உங்கள் மேல் இருக்கிறபடினாலே மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மோசே கர்த்தர் கைவிட்டாரா? அங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த சரியான அந்த நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தை கொண்டு வருகிறார். அவள் அந்த நாணல் பெட்டியை திறந்து இந்த குழந்தையை பார்க்கிறார். உடனே அவள் தமக்கை ஓடி போய் சொல்றா, இந்த குழந்தையை வளர்க்கும்படியாக ஒரு தாயை நான் கொண்டு வரட்டுமா? அவள் சொல்றா, கொண்டு வான்னு சொன்ன மோசையுடைய அம்மாவையே கொண்டு போய் விடுறா. அந்த பார்வோனுடைய குமாரத்தை சொல்றா, இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு. ஆண்டவர் பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு அழகா யார் வேணாலும் விட்டாங்களோ அவங்க கிட்டே மறுபடியும் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இனி இந்த குழந்தை என்னால வளர்க்க முடியாது, என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல, பயந்துகிட்டு இருந்தியே, இப்ப அங்க இருந்தே உனக்கு ஒரு பெர்மிஷன் வருது. நீ எதை வைத்துக் கொள்ள முடியாதுன்னு நினைச்சியோ இப்ப அதை நீ வைத்து வளர்க்கலாம்னு சொல்லி கர்த்தர் அந்த குழந்தைய அவங்க குடும்பத்துல இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து தராரு. இதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. எது உன் கையை விட்டு போதுன்னு நினைக்கிறியோ அதை கர்த்தர் திரும்ப உன் கரத்துல கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க சமாதானமா இருக்கலாம், உங்க சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கு மேல என்ன இந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ள முடியல நினைக்கிறீங்க, உங்களை கைவிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என் தேவன் அதை திரும்ப உங்க கரத்துல கொடுப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அதை யோசித்து பாருங்க. எந்த குழந்தைக்கு யாரு தாயோ அவங்களிடத்துல கர்த்தர் கரெக்டா இணைக்கிறாரு. இப்ப மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில கர்த்தர் மோசையோடு இருந்தார். மோசையோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. உங்க மனிதர்களால் கைவிடப்பட்டோன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? உங்க குடும்பத்தர் உங்களை கைவிட்டுட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் வேடிக்கை பாட மாட்டாரு. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தோடு கூட தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 4ஆம் வசனம். சடுதியிலே கர்த்தர் மோசையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைப்புறலாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். முதலாவது சொன்னேன், மரணத்துக்கு ஏதுவான ஆரம்பம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். 2வது, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை, ஏமாற்றத்தை சந்தித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 3வதாக, அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருவா மாறினாங்க. யாரு? ஒரு நாள்ல குழந்தையா இருக்கும்போது ஒருத்தி ஓடுனா பாருங்க, அவனுக்கு என்ன சம்பவிக்குமோன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தா, எப்படியாவது காப்பாற்றப்படுவானான்னு. உடனே அந்த பார்வோனுடைய குமாரத்துக்கிட்ட போய் சொன்னாள் அல்லவா மீரியாம், இந்த குழந்தையை வளர்க்க தாயை கொண்டு வரேன், சொந்த தாயை கொண்டு போய் விட்டு அவனுக்கு ஆதரவா இருந்தாலே, இப்போ அவள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. கூட இருந்தவங்களே, கூட பிறந்தவங்களே இப்ப எப்படி பேசுறாங்க? எதிர்த்து பேசுறாங்க. வீட்டாரே சத்துருவாய் மாறின நிலை மோசைக்கு. மோசை கொண்டுதான் பேசுவாங்களா ஆண்டவர்? எங்களை கொண்டு பேச மாட்டாங்களான்னு சொல்லி மீரியாமும்
ஆரோனும் சேர்ந்து பேசினாங்க. இதை மோசே கேட்கவில்லை, கர்த்தர் கேட்டார். 2வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன? கர்த்தர் அதை கேட்டார். உங்களுக்கு விரோதமா உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ உங்கள் உடன் பிறந்தவங்களோ யார் உங்களுக்கு விரோதமா என்ன குசு குசுன்னு பேசினாலும் சரி, என்ன கிசுகிசுன்னு பேசினாலும் சரி, அதை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்த ஆண்டவர், குழந்தையிலேயே அவன் சாகக்கூடாதுன்னு பாதுகாத்தவர், அவனுக்கு விரோதமா எதிராளி இல்ல, கூட இருக்கிற ஆள் எழும்பினாலும் கர்த்தர் அதை கவனிப்பார். ஹல்லேலூயா. கூட இருந்த சொந்த சகோதரி பேசுறா, கர்த்தர் அதை கேட்டு சொல்றாரு. மோசே கேட்கல, மோசைக்கு தெரியாது இவங்க பேசுறது. ஆண்டவர் கூப்பிட்டார், 3 பேரை மீட்டிங் ரூமுக்கு வா அப்படின்ட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 பேரை வாருங்க, மீரியாம், ஆரோன், மோசே 3 பேரை வாங்க, உங்களை மீட் பண்ணணும்னு ஆண்டவர் கூப்பிடுற. அவங்க 3 பேரும் போன பிறகு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க அவங்க கிட்ட. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இது மீரியாமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. யாருக்கு தெரியாது? மோசையோடு கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்றது யாருக்கு தெரியாது? மீரியாமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. மோசைக்கு தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாம சிலர் உங்களுக்கு விரோதமா சில வார்த்தையை விடுவாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. கர்த்தர் அதை கேட்டுருவார், கவனிச்சிருவாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கு ஆதரவா வந்து சொல்றாரு, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? ஆண்டவர் எப்படி கொஸ்டின் கோவத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போயிட்டாரு. இந்த வார்த்தையை கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் ரொம்ப சாஃப்டாலாம் கேட்கல. ஆண்டவர் பயங்கர கோவத்துல தான் கூப்பிட்டார், மீட்டிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு. இப்ப அவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய மோசே குறித்து பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? கர்த்தருடைய ஜனங்களை குறித்து பேச ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், ஊழியக்காரனை மாத்திரம் நான் சொல்லல, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட யாரை குறித்தும் பேசுறதுக்கு பி கேர்ஃபுல். கர்த்தர் அதை கேட்பாரு. யாருக்கும் தெரியாது நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு, அவங்க ஆண்டவரோடு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களை பத்தி நீங்க பேசிட்டீங்க, கர்த்தர் அதை கேட்டுட்டாருன்னா அதுக்கு அடுத்தது எங்க தான் உங்களை மீட் பண்ணுவாரு? மீட்டிங் ரூம்ல தான் மீட் பண்ணுவாரு. அங்க ஆண்டவர் சாதாரணமா சாஃப்டாலாம் கேட்க மாட்டாரு, ரொம்ப சாஃப்டா சொல்லி வான் பண்ணிலாம் அனுப்ப மாட்டாரு. கர்த்தர் கோபத்தோட வருவாரு. அதனால எந்த தேவ பிள்ளைகளின் குறித்தும் துணிகரமா எதையும் யாரோடு கூட சேர்ந்து பேசாதீங்க. கர்த்தருடைய கோபம் உங்க மேல மூலம். ஆனா நீங்க அப்படி பேசாததுனால உங்களை பத்தி யார் பேசுறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கோபம் வரும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருந்தா தேவன் நம்ம மேல கோபப்பட மாட்டாரு. நம்மை குறித்து நமக்கு மறைவாக யார் என்ன தவறா பேசுறாங்களோ, யார் என்ன குறைத்து பேசுறாங்களோ, கூட பேசுறாங்களோ, அதையெல்லாம் யார் கேட்கறது? நம்ம போய் நியாயம் பேசணும்னு அவசியமே இல்லை. மோசே போய் சொன்னாரா, நான் அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன இப்படிலாம் சொல்றீங்க, நான் ஆண்டவரோடு கூட முகமுகமா பேசுறேன், உங்களுக்கு தெரியுமா? மோசே போய் மீரியாம் கிட்ட, ஆரோன் கிட்ட சொன்னாரா? மோசே நியாயத்தை வெளிப்படுத்தல, கர்த்தரே நியாயத்தை வெளிப்படுத்தினார். அதுதான் டேஞ்சர். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்காம ஆண்டவருக்கு இடத்துல நீங்க அந்த காரியத்தை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம உடனே டென்ஷன் ஆகி இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்களே நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பேசினது உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்பாக அதை யார் கேட்டுட்டா? சொல்லுங்க, யார் கேட்டுட்டா? கர்த்தர் கேட்டுட்டாரு. கேட்ட கர்த்தர் சும்மா இருப்பாரா? உங்க மேல ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்கிற கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரா? ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் வழக்காடுவார். சொந்த வீட்டாரை சத்துருவா மாறினாங்க, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு விரோதமா மாறுறாங்களா? உங்க கூட இருக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க உறவுகளே உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா? உங்களை குறித்து தவறா பேசி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, அது உங்க காதுக்கு வந்தாலும் நீங்க விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வீட்டாரே சத்துருவா இருந்த பொழுது மோசையோடு கர்த்தர் இருந்தார். அந்த மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ அப்படியே உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான்.
அந்நிய தேசத்துல மோசே சொல்றாரு, இது மோசேயுடைய வார்த்தை, அந்நிய தேசத்துல நான் பரதேசியா இருக்கிறேன். என்ன சொல்றாரு? என்னுடைய குடும்பத்தோடு கூட இப்ப நான் இல்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துலயும் நான் இல்ல, இப்ப நான் வேற ஒரு இடத்துல இருக்கிறேன். அங்க எப்படி இருக்கிறேன்னா, நான் எனக்கு யாருமே இல்லாதவனா தனியா நான் இருக்கிறேன். அதான் சொல்றாரு, அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கிறீங்களா? அங்க அந்நிய தேசத்துல மோசே இருந்த பொழுது அவனுக்கு சொந்த பந்தம் இல்ல, அப்பொழுது அங்க திருமணம் ஆகி இருக்கிறது. ஆனால் அவனுடைய தகப்பன் வீட்டார் கிடையாது, அவன் சம்பாதித்த எதுவும் அவன் இடத்துல இல்ல, அவன் தனி மனிதனா அங்க நிற்கிறான். அந்த நேரத்துலதான் மோசே தனக்கு பிறந்த பிள்ளைக்கு பேரை வைக்கிறான், நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன். ஆனா அவன் வளர்ந்த இடம் எங்க தெரியுமா? அரண்மனையில வளர்ந்தவன். எல்லா யுத்த கலைகளும் எகிப்தினுடைய எல்லா மேன்மையான காரியங்களும் நன்று கற்று தேர்ந்தவர் தான் மோசே. 40 வருடங்கள் எகிப்துல வளர்ந்தவர் அவர். இப்போ இவர் சொல்றாரு, நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றும் இல்லாம இருக்கிறீங்களா? குறைவோடு கூட இருக்கிறீங்களா? எனக்கென்று எதுவுமே இல்லைன்ற நிலையில இருக்கிறீங்களா? கர்த்தர் அப்படி இருந்த மோசையோடு கூட தான் கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை விட்டு விலகினாரா? அவனை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. அந்நிய தேசத்தில் இருந்தாலும் பரதேசியா இருந்தாலும் தேவன் மோசையோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் மோசையை தன்னுடைய ஜனங்கள் நடத்தும்படியாய் நடத்தி அநேகருக்கு கர்த்தர் அவனை தலைவனாக வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒன்றுமே இல்லாம, நான் பரதேசியை போல ஒன்றும் இல்லாம இருக்கிறேன், எனக்கு இருக்க கூட ஒரு இடம் இல்லைன்னு சொல்லி நீங்க இருந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்தா போதும். இடம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? வீடு முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? சாப்பாடு முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? ஆனா ஃபாஸ்டிங் பிரேயர் வர மாட்டோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, மோசே இப்படிப்பட்டவனுடைய மனநிலை யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு அவன் உள்ளத்துல ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கத்தை, வெளியே விவரிக்க முடியாத ஒரு கவலையை உள்ளத்துக்குள்ள அடக்கி வைத்திருந்தா, இந்த 40 வருடம் வனாந்தரத்துல மோசே இருக்கிறாரு. அப்போ 40 வருடங்கள் அவனுக்குள்ள இருந்த எண்ணம்லாம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவோ காரியத்தை அதுக்கு முன்பாக இருந்த 40 வருட காலங்களை யோசித்து இருந்திருப்பார் அல்லவா? அதனாலதான் அந்த உள்ளத்திலிருந்து ஆழ் மனதில் இருக்கின்றதான அந்த துக்கம், அந்த வேதனை, யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத காரியத்தை அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல மோசே வெளிப்படுத்துறாரு. நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன், அதனால இவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? கெர்சோம்னு பேர் வைக்கிறேன். இப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், அநேகர் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு விசாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இப்படிப்பட்ட மோசே 40 வருடம் வனாந்திரம், ஒரு நாள் இல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 40 வருடம் வனாந்திரத்தில் அவன் இருந்தான். கர்த்தர் மோசையோடு கூட வனாந்திரத்திலே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்குதா? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். அப்போ அந்நிய தேசத்துல அவன் பரதேசியா இருந்தான், தனிமை, எதுவும் இல்லாத இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தயை கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அவன் மரணத்துக்கு எதுவா இருந்தான், எதிர்காலமற்றவனா இருந்தான், கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இரண்டாவது, மனிதர்களால் கைவிடப்பட்டவனாய் இருந்தான், ஏமாற்றத்தை சந்தித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மூன்றாவது, அவன் எதிர்ப்பை சந்தித்தான், சொந்த வீட்டார அவனுக்கு சத்துருவாய் மாறினார்கள், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான்காவதாக, தனி மனிதனாக அந்நிய தேசத்துல பரதேசியா இருந்தான், ஏதும் இல்லாதிருந்தான், கர்த்தர் அவனுக்கு தயை கிடைக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியத்தை காண்பிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்றார். இப்போ அங்க முட்செடியில தேவன் மோசைக்கு தரிசனமாகிறாரு. இப்போ மோசை அந்த முட்செடி எரிகிறது என்று சொல்லி கிட்ட போய் பார்க்கலான்னு போகும்போது அதுக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கிட்ட வான் கூப்பிடல, கிட்ட வராதுன்னு சொல்றார். என்ன சொன்னாரு? கிட்டி சேராயாக. அப்ப மோசே அன்றைக்கு எந்த நிலையில் இருந்தான் என்று சொன்னால், தேவனோடு கூட கிட்டி சேர முடியாத நிலை, தேவனோடு கூட நெருங்க முடியாத ஒரு நிலையில இருந்தான். ஆனால் அந்த மோசையோடு கூட தான் கர்த்தர் முகமுகமாய் பேசினார். அந்த மோசையின் இடத்துல தான் ஆண்டவர் சீனாய்க்கு மலைக்கு வர வைத்து அவங்க கூட 40 நாட்கள் தங்கி இருந்தார்.
ஹல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருந்தது? மோசே தேவன் பக்கத்திலேயே போக முடியல. கர்த்தர் கிட்ட வராதன்றாரு, நான் மிகவும் பரிசுத்தமானவன். ஆனா அதுக்கு பிறகு மோசேனுடைய நிலையை கர்த்தர் எங்க கொண்டு போறாரு தெரியுமா? சீனாய் மலையின் கொடுமுடியில தேவன் இறங்கி மேக ஸ்தம்பத்தினால் அவனை மூடி அவன் கூட முகமுகமா பேசினார். அவன் கீழே இறங்கி வரும்பொழுது தேவனுடைய முகத்தை போல அவன் முகம் பிரகாசமா இருந்தது. ஆனா ஒரு நாள்ல ஆரம்பத்துல எப்படி இருந்தது? க்ளோஸா போக முடியல ஆண்டவருக்கு கிட்ட. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட கிட்டி சேர முடியலையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்று நான் சொல்லட்டும், கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பினால, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தினால, கர்த்தர் உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே கடைசி வரைக்கும் வேணான்னு சொன்னாரா? இல்ல, ஒரு காரியத்தை தான் செய்ய சொல்றாரு. உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு வா, என் பக்கத்துல வா, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றாரு. இன்றைக்கும் இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் ஆண்டவரோடு கூட நான் கிட்டி சேர முடியாம இருக்கிறேனே. இன்றைக்கு இங்க இருக்கிற யாராகிலும் தேவனை விட்டு தூரமா நிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட க்ளோஸா போக முடியலையா? சில காரியங்கள் உங்களை தடுக்குதா? கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, நீ என் பக்கத்துல வரணும், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், முகமுகமா உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ விட வேண்டியதை விட்டுட்டு என் பக்கத்துல வான்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக ஒரு காரியம், யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் ஜனத்தை உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, அடுத்ததாக பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. பொறுப்பை எடுக்க பயந்தவன், பொறுப்பை எடுக்க பயந்தவன் அந்த பொறுப்பு வேணான்னு சொல்றாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா, நான் பார்வோன் இடத்துக்கும் என் ஜனத்தின் இடத்துக்கும் நான் அனுப்புறேன் பொழுது நான் அவங்க கிட்ட போறதுக்கு நான் எம்மாத்திரம், நான் வேண்டாம். மோசே என்னுடைய கரத்துல கர்த்தர் பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவன் பொறுப்பை எடுக்க பயந்தவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வியாபாரத்துல கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறாரா? அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரா? குடும்பத்துல அதிக பொறுப்பு கொடுக்கிறாரா? அல்லது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? புதிய படிப்புக்குள்ள, மேற்படிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரா? ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, என்னால இது முடியுமா, என்னால இது முடியுமா, இந்த காரியம் என் குடும்பத்தினால செய்ய முடியுமா? ஒருவேளை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்க நீங்க நினைக்கலாம், இந்த திருமணத்தின் காரியத்தை கர்த்தர் எப்படி செய்ய போறாரு, என்னால எப்படி முடியும்? சிலர் நீங்க நினைக்கலாம், இதோ வீடு கட்டி இருக்கிறேன், பாதியில நிற்கிறது, மற்ற அநேக காரியம் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, இது என்னால முடியுமா நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னாரு மோசேனிடத்துல, வா உன்னை அனுப்புறேன்னாரு. அவன் அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு பயந்தான். ஆனா கடைசியில கர்த்தர் அவனை, இஸ்ரவேல் ஜனத்தை அனைத்திற்கும் கர்த்தர் அவனை தலைவன் என்கிற ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. மோசே கொண்டுதான் நடத்தார். எந்த மோசே வேணா, முடியல, முடியாதுன்னு பயந்தாரோ அந்த மோசே கொண்டுதான் கர்த்தர் லட்சம் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. எந்த பொறுப்பை கண்டு, எந்த உயர்வை கண்டு பயப்படுறீங்களோ, உங்களை கொண்டு நீங்க பயப்படுறதை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார். மோசையோடு இருந்தது போல கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 7வது காரியம், கர்த்தர் மோசேயோடு எப்படி இருந்தார்னா, மோசே அநேக சவால்களை சந்திக்கிறார்.
அநேக காரியம் உண்டு வேதத்துல. நான் குறிப்பிட்ட சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். அங்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் சிச்சுவேஷன் உண்டாகிறது. அங்கு மோசனுடைய கோல் ஆரோனுடைய கரத்துல கொடுக்கப்படுறது. ஆரோன் போடுறாரு, அந்த கோல் சர்ப்பமாக மாறுகிறது. பார்வோன் பாத்துறான், இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், நீ மட்டுமா பண்ணுவ, ஏன் ஆளை கூப்பிடுறேன்னு சொல்லி அவன் சூனியக்காரரை மந்திரக்காரரை கூப்பிட்டான். அவன் ஒவ்வொருத்தரா கோலை போடுறான். எல்லா கோலுமே பாம்பா மாறிடுச்சு. ஆரோன் போட்டது எத்தனை கோல்? ஒரு கோல். அங்க எத்தனை சர்ப்பம் இருக்குது ஆரோனுக்காக? ஒரு சர்ப்பம் தான். கோல் சர்ப்பமா மாறிடுச்சு, பாம்பா மாறிடுச்சு. ஆனா இப்போ பார்வோன் அநேக மந்திரவாதிகளை கூப்பிட்டுட்டான். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒவ்வொருவராய் தங்கள் கோல்களை போடும் பொழுது, அப்போ இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறான். அங்க நிக்கிறது ஒரு தேவனுடைய மனிதன் கூட மோசே நிக்கிறாரு. ஆரோனுடைய கோல் கீழே போடப்படுகிறது. அந்த கோல் மோசேயின் கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கோல். இப்போ இவங்க போடும்பொழுது இந்த கோல் எல்லாமே எப்படிதான் மாறுது? பார்வோன் பார்த்திருப்பான்ல, ஆரோனை மோசையும் பார்த்து சாதனமா பார்த்திருப்பான். ஏமாத்தோட வந்து அவங்க 2 பேரும் இன்னைக்கே போட்டு தள்ளுறன்ற யோசனையோடு பார்த்திருப்பான். ஏளனமா சிரிச்சிருப்பான். அவங்க வெட்கப்படுத்துற நிலைக்கு ஆயில இருக்கும். இப்போ ஆரோனுக்கும் மோசைக்கும் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதை செய்திருந்தா, ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ இந்த கோலை போய் போடு, அது சர்ப்பமா மாறும், இந்த அடையாளத்தை பார்வோன் பார்க்கட்டும். அதனால அவன் கொஞ்சம் பயப்படுவான், புரிஞ்சுக்குவான பொழுது. நம்ம ரொம்ப தைரியமா கோலை போட்டோன்னா பாம்பா மாறினா ரொம்ப கெத்தா ரொம்ப பெருமை வந்துட்டு இருக்கோம். பாத்தியா போட்டோன்னு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு. இப்ப அடுத்தவன் வந்து அவன் ஒரு 10-20 கோலை போட்டோன்னா அங்க 10 சர்ப்பம் வந்தானே இப்ப எப்படி இருந்திருக்கும்? எல்லா கான்பிடென்ட்டுமே எல்லா விசுவாசமும் நம்ம கிட்ட இருந்து பார்வோன் பார்த்து சிரிச்சிருப்பான், கிண்டல் பண்ணிருப்பான். இப்போ அங்க முகத்துல இருந்த பிரகாசம், அவர்களுக்குள்ள இருந்த தைரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கும்? டவுன். இப்படி ஆயிருச்சே. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே ஒன்னும் சொல்லி அனுப்பல. நீ போவ, கோலை போடுவ, அவங்கள வந்து கோலை போடுவான், அது பாம்பா மாறும். ஆனா உன்னுடைய கோலில் வந்து அவங்களுடைய சர்பத்தெல்லாம் முழுங்குன்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த டைம்ல அந்த சவால் வந்த பொழுது கர்த்தர் மேல இருந்து மோசையை பார்த்துக்கிட்டு இருந்தார். சொன்னார் இல்லையா, நான் மோசையோடு கூட இருந்தேன்னு சொல்லி. உன்னை மோசையை விட்டு அவர் விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. இப்போ இந்த டைம் அவனுக்கு ஒரு வெட்கத்தின் சூழ்நிலை, சவால்ல தோல்வியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆரோனுடைய கோல் அது சர்ப்பமாய் மாறினது அல்லவா? அந்த சர்ப்பம் மந்திரவாதிகள் போட்ட கோலின் சர்ப்பத்தை எல்லாம் என்ன பண்ணிருச்சு? ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா மூழ்கிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு செகண்ட்ல சிச்சுவேஷன் அப்படி இப்படி டர்ன் ஆகுது. மோசே ஆரோனும் தைரியமா நிக்கிறாங்க. அங்க மந்திரவாதிகளுடைய கோல் சர்ப்பமான பொழுது மோசே ஆரோனும் திடனற்று நின்று இருப்பாங்க. பார்வோன் வேற மாதிரி ஆயிருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அப்படியே சிச்சுவேஷனை மாத்துறாரு. அந்த மந்திரவாதிகளுடைய கோல்களை எல்லாம் கர்த்தருடைய கோல் விழுங்கினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிறீங்களா? எந்த காரியம் உங்களுக்கு சவாலா இருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருவார். வெட்கப்பட விட மாட்டார். சொல்லுங்க, வெட்கப்பட விட மாட்டாரு, தோல்வி அடைய விட மாட்டாரு. எல்லாருக்கும் முன்பாக நீங்க தோக்குறது போல இருந்தாலும் லாஸ்ட் செகண்ட்ல கர்த்தர் அற்புதம் செய்வாரு. அவங்க தோத்து போயிருவான் தான் நினைச்சான், முடிஞ்சதுதான் நினைச்சான். ஆனா விஷயமே மாறிடுச்சு. அந்த சர்ப்பங்கள் எல்லாவற்றையும் மோசையினுடைய கோல் விழுங்கினது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். கர்த்தர் எப்படி மோசே கூட இருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த சவால் நிறைந்த நேரத்துல, வெட்கப்பட்டுருவோம் நினைச்ச நேரத்துல கர்த்தர் அவங்க தலையை உயர்த்திட்டார். அதே போலதான் கர்த்தர் உங்களையும் எந்த இடத்துல நீங்க தோற்று போக மாட்டீங்க, எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க நினைக்கலாம் நான் வெட்கப்பட்டுட்டேன், நான் தோத்துட்டேன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதற்கு முடிவு வரல. ஹல்லேலூயா, முடிவு வரல. நீங்க அப்படி நினைக்காதீங்க, அதுக்கு முடிவு வரல. கர்த்தர் விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஆரோனும் மோசே நினைச்சிருக்கலாம், தோத்துட்டா அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் அப்படி நினைக்கிற, இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆமென். அப்ப சொல்லுங்க, நான் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை, தோற்று போவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தது ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று.
அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. அமலேக்கோடு கூட மோசே யோசுவாவை யுத்தம் பண்ண அனுப்புகிறார். மோசே மலையின் மேல் இருக்கிறார். அந்த யுத்தத்திலும் கர்த்தர் மோசேயோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயுடைய கரம் உயர்ந்திருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் சரி, அதற்கு முன்பாக 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை. 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே அங்கே கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. ஜனங்க இறைச்சிக்காக மோசனிடத்துல வாதாடுறாங்க, மோசனிடத்துல பிரச்சனை பண்றாங்க. அது மாத்திரமல்ல, தண்ணீர் இல்லைன்னு நிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில செங்கடல் நடுவில் மாட்டிக்கொண்டு நிக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட இருந்த ஜனங்களே மோசைக்கு எதிராக எழும்பினார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு நன்மை செய்றீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். கவலைப்படாதீங்க, மோசையோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை தான் மோசே அவ்வளவு அற்புதம் செய்து நடத்திக்கிட்டு வர்றாரு. ஆனா வர்ற வழியில மோசே கிட்ட நிக்கிறான். நாங்க எகிப்துல இருந்தாலே நல்லா இருந்திருப்போம், பாவி எங்களை அங்க இருந்து இழுத்துட்டு இந்த வனாந்திரத்தை சாவடிக்கிறதுக்காக அங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டு நல்லா கிடைச்சிருக்கும், இங்க ஒரு இறைச்சி கூட இல்லையேன்னு மோசே கிட்ட நிக்கிறாங்க. சாகடுக்கிற தண்ணீர் இல்லைன்னு நிக்கிறாங்க. செங்கடல் சாகரத்துக்காக கொண்டு நிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் மோசேக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு நன்மை செய்றீங்களோ, யாருக்கு உதவி செய்தீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமா திரும்பலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23-24 பார்க்கும் பொழுது அங்கே மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க கசப்பு நிறைந்த தண்ணீர், அங்க மிகுந்த தாகத்தோடு கூட வரும்பொழுது அங்க இருந்த தண்ணீரை குடிக்கலாம். ஜனங்க போகும்பொழுது தண்ணீரை குடிக்க முடியல. அங்க கசப்பு, தண்ணீரில் மாத்திரம் கசப்பல்ல, மோசையினால் நடத்தப்பட்டு வந்த எல்லா ஜனங்களுக்கும் மோசையின் மேல கசப்பு விட்டது. இன்றைக்கு ஒருவேளை உங்க மேல கசப்பாய் ஜனங்க மாறி இருக்கலாம். உங்களை பிடிக்காம போயிருக்கலாம். உங்களை பிடிக்காம, உங்களை கண்டாலே வெறுப்பா பாக்குற ஜனங்கள் இருக்கலாம். உங்களை ஒதுக்கி இருக்கலாம். கசப்பான அனுபவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்தேன், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்தேன், இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு காரியத்தை பண்ணினேன், இன்றைக்கு என்னை கசப்பாய் மாற்றி விட்டார்களே, அவங்க இடத்துல இருந்து ஒரு சின்ன அன்பு கூட கிடைக்கலையே, ஆனா கசப்பான நிலைக்கு விட்டேனே என்று நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறீங்களா? கர்த்தர் மோசையை விடல. மோசையை பார்த்து சொன்னாரு, அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போடுனாரு. எது கசப்பை கொடுத்ததோ கர்த்தர் அதை மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கசப்பு இருந்தாலும் மோசையோடு இருந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால அந்த கசப்பை மதுரமா மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கசப்புகளை எல்லாம் என் தேவன் மதுரமாய் மாற்றுவார். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லிரு. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். யார் கேட்கிறதுனா கோராகின் கூட்டத்தார். கோராக் என்கிற ஒரு மனுஷன் எழும்புறான், சபையில எழும்புறான். சபை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில கர்த்தர் அதுதான் சபைன்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஜனங்களை தேவன் நேராக கானானுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிறாரு. மோசையை தலைவனாக வைத்து அதற்கு உதவியாக ஆரோனையும் யோசுவாவையும் கூட வைத்து கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்பொழுது இங்க ஒரு மனுஷன் எழும்புறான், கோராக் அவன் பேரு. அவன் எழும்பி அவனோடு கூட ஒரு கூட்டத்தை எழுப்பி அவன் மோசை ஆரோனையும் பார்த்து சொல்றான், நீங்க மிஞ்சி போறீங்க, நீங்க எப்படி தலைவனா இருக்க முடியும் சபைக்கு? உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஊழியத்தை செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை தேவ சபை, தேவ ஜனத்தின் நடுவில் இருந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பிரிக்கிறான். என்ன பண்றான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஜனத்திலிருந்து ஸ்பிளிட் பண்றான், பிரிக்க பார்க்கிறான். இப்ப அவன் பிரித்து விட்டு மோசேக்கு எதிராக அவன் கேட்கிறான். அடுத்த 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் வர்க்கம் இடுங்கள், அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ,
நீங்களே மிஞ்சு போகிறீர்கள் என்று சொல்லி மோசே சொல்றாரு. இப்போ மோசேக்கும் கோராகின் கூட்டத்தாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவ்வளவு நாள் சமாதானமா போய் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி அங்க ஒரு கூட்டத்தை மோசேக்கு விரோதமாக எழுப்பி அவன் பிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கோராகு என்ன பண்றான்? அவர்களுக்கு, யாருக்கு அவர்கள் என்று சொன்னா யாரு? ஆரோன், மோசே, இவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். இப்போ ஒரு பிரிவினையை சபைக்குள்ள கோராகு உண்டாக்குறான். மோசே குறித்தும் ஆரோனை குறித்தும் அவங்க செய்கிற காரியத்தை குறித்தும் ஜனங்களுக்குள்ள தவறான காரியங்களை சொல்லி ஜனங்கள் அவர்களை முறுமுறுக்கும்படியாக, ஜனங்கள் மோசையை வெறுக்கும்படியாக, மோசே குறித்ததான தவறான காரியங்களை மற்ற ஜனங்களுக்குள்ள வார்த்தையினால விதைத்து ஒரு கூட்டத்தை அவன் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு மோசைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசையினுடைய நிலைமையை பார்க்கும்போது அதிகாரம் முழுவதுமா வாசித்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்திலிருந்து மோசே முகங்குப்புற விழுந்து அழுவார் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே, என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அதற்கு பின்புதான் மோசேக்காக கர்த்தர் நியாயாதிபதியா அங்கே எழும்புவார். அதற்கு பின்பு நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால் 30ஆம் வசனத்துக்கு நேரா வந்துருங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்பொழுது மோசே சொல்றாரு, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவமதித்தது கர்த்தரை அல்ல. யார் அவமதிச்சாங்க? அவங்களுக்கு தலைவனா வைக்கப்பட்ட மோசையும் ஆரோனையும் அவங்க அவமதிச்சாங்க. ஆனா கர்த்தரால் தலைவனாய் வைக்கப்பட்டவனை யார் அவமதிக்கிறார்களோ அவர்கள் தேவனை அவமதிக்கிறார்கள். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப மோசே சொல்றாரு, இந்த கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யணும், இல்லைன்னா இவங்க செய்யறது எல்லாம் உண்மையாயிரும். அதனால தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்தாதான் கர்த்தர் இதுல கிரியை செய்யறார் அர்த்தம் சொல்லி மோசே என்ன சொல்றாருன்னா, பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அது வரைக்கும் பார்க்கிற ஜனம் எல்லாம் கோராகு பேசுறது கரெக்டா தானே இருக்குது, கோராகு கூட ஆளுங்க சேர்றதும் கரெக்டா தானே இருக்குது, மோசே இப்படிப்பட்ட ஆளதான் இருப்பார் போல, மோசே இப்படி பேசி இருக்க கூடாது, மோசே இப்படி செய்திருக்க கூடாது, கோராகு சொல்றது கரெக்ட் தான், இவர் என்னமோ எல்லாரோட பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எது கரெக்ட் எது தவறுன்னு தெரியாம இருந்தாங்க. இந்த வார்த்தையை 31ஆம் வசனம் பாருங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக கர்த்தருடைய ஜனத்துக்குள்ளாக யார் பிரிவினை உண்டாக்குகிறார்களோ கர்த்தர் அவர்களை சபையிலிருந்து எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. இது கர்த்தரே செய்யக்கூடிய காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஆரம்பத்துடன் சொல்லி கொண்டு வரேன், மோசேயோடு கூட தேவன் எப்படி இருந்தார். முதல்ல அவனுடைய ஆரம்பமே மரணத்துக்கு எதுவா இருந்தது, முடிவுக்கு நேரா இருந்தது. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இரண்டாவது, மனிதர்களால் கைவிடப்பட்டான், ஏமாற்றத்தை சந்தித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மூன்றாவது, வீட்டாரே சத்ருவா மாறினாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்நிய தேசத்துல பரதேசியா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர முடியாதவனா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பொறுப்பேற்க பயந்தான், கர்த்தர் அவனை பொறுப்பை கொடுத்து அவனோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, சவால்களை சந்தித்தான், கர்த்தர் சவால்களில் வெட்கம் அடையாதபடிக்கு தோல்வி அடையாதபடிக்கு மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். எட்டாவது காரியம், நன்மையினால தீமையை சந்தித்தான், கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். கசப்பான மாறாவுக்கு நேராக அவன் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால கசப்பு இனிமையாய் மாறினது. கடைசியாக பிரிவினை உண்டாக்குகிற ஜனங்கள் மத்தியிலே மோசே இருந்தான், ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கூட சரி, உங்களை யார்கிட்ட இருந்தாவது பிரிக்கணும்னு நினைச்சா கர்த்தர் சும்மா விட மாட்டார்.
ஹல்லேலூயா. சபையிலும் அப்படிதான், உங்க குடும்பத்திலும் அப்படிதான். ஆமென். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 10 காரியங்களை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிங்க, இதை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்போ இந்த வார்த்தைகளை எவ்வளவு, நான் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், பல காரியங்களை பேசலாம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து. மோசையோடு கூட ஆண்டவர் எப்படிலாம் இருந்தார், என்னெல்லாம் செய்தாருன்னு இந்த 10 காரியத்தை சிந்தித்தாலே போதும், கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்னெல்லாம் செய்வார்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பேசின இந்த 10 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டார்.